ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, மறக்காமல் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 தக்காளி நான் வந்து சேர்த்துருக்கிறேன். தக்காளி சேர்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை ரொம்ப மசிக்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரியதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நாம் உருளைக்கிழங்கோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்க தான் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இது வந்து சீக்கிரமாக கெட்டியாயிரும். கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கிற மல்லி இலையை வந்து சேர்த்துட்டேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பரான ஹோட்டல்